நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது பிரெட் பூரி. இதில் பிரெட்டு பூரிக்கு தேவையான அளவுக்கு 6 ஸ்லைஸ் பிரெட் எடுத்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு தூள் பண்ணி எடுத்துக்கலாம். தூள் பண்ணி எடுத்துகிட்டு 1½ கப் கோதுமை மாவு, அப்புறம் 2 ஸ்பூன் ரவை. நான் இன்றைக்கி சம்பா கோதுமை ரவை எடுத்துக்கிறேன், இல்லை நார்மல் ரவை கூட போட்டுக்கலாம். இதில் 1/2 ஸ்பூன் ஜீனி, 2 ஸ்பூன் ரவை. எதுக்கு அப்படின்னா பூரி வந்து நல்லா உப்புலாம் வரும், அதுக்காக ஜீனி வந்து பூரிக்கு நல்ல கலர் கொடுக்கும். இதில் 2 ஸ்பூன் புளிக்காத தயிர் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது மேலே ஒரு எண்ணெய் தடவி ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டு நல்லா தேய்ச்சி சூடான எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்தோம் அப்படின்னா புசு புசுன்னு பிரெட் பூரி தயார். அதாவது மிச்சமான ப்ரெட்டில் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் இருக்கிறப்போ இந்த மாதிரி ஒரு